இருக்கானே, இவனெல்லாம் இன்னைக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு அந்த காங்கிரஸ்காரர்கள், அந்த ஜனநாயக சோசியலிசம், அந்த கம்யூனிஸ்டுகள் அன்றைக்கு போராடி பெற்ற சுதந்திரம் தான் இந்த நிலைப்பாடு. அந்த காங்கிரஸ் ஆட்சியில 69க்கு முன்னாடி ஒருங்கிணைந்து நடந்தது. அதுக்கப்புறம் அதுக்குள்ள பிரிவினை வந்தது. அதுதான் இதுக்கு பேராபத்து வந்தது. அவர்கள் நினைத்திருந்தால் அதை முட்டாளே மோடியே நீ இன்னைக்கு வந்திருக்க முடியுமா? நீ நினைக்கிறத பூரா அவங்களும் நினைச்சிருந்தாங்கன்னா, நான் இது யதார்த்தமா பேசுறேன், ஒரு குடியானவனா விவசாயியா பேசுறேன். நீ நினைக்கிற விஷயத்தை, நீ உறுதிப்படுத்துகிற விஷயத்தை அந்த காங்கிரஸ் ஆட்சியிலே அவர்கள் நினைத்திருந்தால், முட்டாப்பய மோடியே நீ நினைத்ததை இன்றைக்கு RSS பிஜேபி இந்த இயக்கம் கொண்டு வந்திருக்க முடியுமாங்கிறத நீ கொஞ்சம் சிந்திச்சு பார். அவங்க இந்த நாட்டில் சுதந்திரத்துக்கு பெற்றது நீ இந்துக்கள் மட்டுமா போட்ட? நான் இந்துடா, நான் பட்டையை போட்டுக்கிட்டோம், குங்கும போட்டோட தான் நிற்கிறேன். நீ முட்டாள் தரமா சொல்லிக்கிட்டு விரை பிடிச்சு போய் அலைகிறான். இந்துக்களும் முஸ்லிம்களும் அனைத்து பேர்களும் காங்கிரஸ் கிறிஸ்தவர்களும் அத்தனை பேரும் தான் இந்த நாட்டுக்கு போராடி இருக்கான். அவனு தான் அத்தனை பேரும் தானா சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கான். அத்தனை பேரும் தானா ஜனநாயக சோசலிசத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். நீ முட்டாள்தனமாக விரை பிடிச்சு போய் அலைகிறாய். உலக சரித்திரத்தில் நீ எப்ப பார்த்தாலும் ஒரே நாடு ஒரே இது. இங்க தண்ணி பறி போயிட்டு இருக்கு. ஏதா இங்க தண்ணிய ஏற்கனவே 465 TMC தண்ணியை பயன்படுத்தி இருந்தோம். காவிரியில 12 மாவட்ட டெல்டா மாவட்டங்கள் காவிரி பாசனம், 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரம். அது பறி போயிட்டு இருக்கு. எந்த கட்சிக்கார பயிலாச்சு இதை தொடுறீங்களா? இப்ப 67 TMC நீ மோடி முட்டா பயல உன் ஆட்சியில் அந்த ஹவாய்கிறோம் உச்ச நீதிமன்ற நீதிபதி இப்ப போறேன்னு சொல்லிட்டு கடந்த 13ஆம் தேதி மீண்டும் 67 TMC தண்ணியை நீ எடுத்துக்கிறதுக்கு வரைவு திட்ட அறிக்கை தயார் பண்ணலான்னு கர்நாடக அரசுக்கு இப்ப கொடுத்துருக்கான். ஏற்கனவே காவிரி ஜல்சக்தி அந்த ஆணையம் ஏற்கனவே 2018 அனுமதி கொடுத்திருக்கு. அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்திருக்கு. அந்த வழக்கை நீ இவ்வளவு நாள் விசாரிக்காமையே வச்சிருந்துட்டு நீ வீட்டுக்கு போறேங்கிற நேரத்தில் இப்ப 23ஆம் தேதியோட நீ பயிர் ஓய்வு போடுற, அதை தொட்டு வச்சு பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்க. இதெல்லாம் இந்த முட்டா பைய மோடியிலிருந்து நம்மளுடைய முதல்வர்ல இருந்து கவனத்தில் இருக்கிறானமா. இன்னொன்று எஸ்ஐஆர்னு இதையே